நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 18வது வசனம் வாசிச்சீங்களா? வாசிங்க. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? சீர்கெட்டு போவார்கள். ரெண்டு விதமா நம்ம புரிஞ்சுக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை தான் தீர்க்க தரிசனம். நல்லா புரிஞ்சுக்க. கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனம். ஒரு தீர்க்கதரிசி சபையில தீர்க்க தரிசனம் சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா வேதத்தின்படி கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக சொல்ல வேண்டும். வேத சட்டங்களுக்கு உட்பட்டு, உபதேசங்களுக்கு உட்பட்டு இந்த வேதத்தில் இருக்கிற காரியங்களை தீர்க்க தரிசனமாக சொல்ல வேண்டும். அந்த தீர்க்க தரிசனம் யாருக்கு வந்து சேருகிறதோ அவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்க, அவர்களுடைய வழிகளை அது சபைப்படுத்த அல்லது அவர்களுடைய இருதயங்களை அவர்கள் காயம் கட்ட அது பயன்படும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை இல்லாத இடத்துல என்று சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான அர்த்தம் என்னது? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்போ தேவ ஆலோசனை என்பது சபைக்கு மிகவும் முக்கியமானது. அதுதான் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் இசைப்பட்டு தேவனுடைய ஆலோசனை அல்லது தேவனுடைய வார்த்தை. அப்ப தேவ ஆலோசனையை நம்ம தவிர்க்க கூடாது. தேவ ஆலோசனையை நம்ம முழுவதுமாக அங்கீகரிக்க வேண்டும். தேவ ஆலோசனையை நம்ம கேட்க வேண்டும். அப்போ தேவ ஆலோசனை இல்லாமல் இருந்தால், ஒரு இடத்துல தேவ ஆலோசனை இல்லாமல் இருந்தால், கர்த்தருடைய சத்தியத்தை பிரசங்கியாமல் இருந்தால், அல்லது கர்த்தரிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து செய்திகள் நமக்கு கொடுக்கப்படாவிட்டால் நாம என்ன ஆயிடுவோமா? சீர்கெட்டு போயிடும். அதாவது சீராய் வாழ்வதை விட்டுவிட்டு கெட்ட வழியிலே போய்விடுவோம் அப்படின்னு அது சொல்லுவோம். இன்னொரு பார்வையில இதை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, நான் சொன்ன ஏற்கனவே இந்த வசனத்தை ரெண்டு விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். இது தேவனுடைய ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். இன்னொரு விதமாக இதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால், தீர்க்க தரிசனம் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், தீர்க்க அப்படின்னு சொல்லி சொன்னா சரியான, தரிசனம் என்று சொன்னால் விஷன், தொலைநோக்கு பார்வை. நம்முடைய எதிர்காலத்தை குறித்ததான ஒரு தொலைநோக்கு பார்வை நமக்கு இல்லாமல் இருந்தால், நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எப்படி வாழணும், நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும், இப்படி இருக்கிறதா ஒரு விஷன். புரியுதுங்களா ஐயா? புரியுதுங்களா? ஒரு தீர்க்கமான சரியான ஒரு முடிவு இல்லாத ஒரு வாழ்க்கை, சரியான ஒரு தொலைநோக்கி பார்வை இல்லாத ஒரு வாழ்க்கை, சரியான ஒரு அமைதல், அதாவது அமைத்துக் கொள்ளும் வாழ்க்கையை எப்படி நம்ம அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் ஒரு திட்டமிடப்படாத ஒரு வாழ்க்கை என்ன ஆயிடுமா? சீர்கெட்டுக் கொள்ளும். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்ற பாருங்க. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே திருமணம் ஆன உடனே வயிற்றுல பிள்ளை சுமந்த உடனே புருஷன் பஞ்சாயத்து உட்காந்து பேசிக்கிறாங்க. கணவன் மனைவியும் நம்ம குழந்தைய ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்கணும் இல்லையா? சொல்லுங்க. நம்ம குழந்தைய இப்படி ஒரு பேரை வச்சு பேசுறோம், அந்த பேர் எல்லாருக்கும் பிரியமா இருக்கும். நம்ம குழந்தைய இப்படி ஒரு உத்தியோகத்துக்கு பழக்கி வைக்கணும், இப்படி ஒரு வேலைக்கு பழக்கி வைக்கணும். இந்த வேலைக்கு எழுப்பி வச்சு அந்த குழந்தைய அதற்காக தயார்படுத்த வேண்டும். இந்த குழந்தைய இப்படி வச்சு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷன் எப்போ ஆரம்பம் ஆயிடுச்சு? குழந்தை கருவில இருக்கும் போதே ஆரம்பமாயிடுச்சு. நம்ம ஆண்டுகளுக்கு நம்ம மேல ஒரு விஷயம் இருக்கிறது. தானியங்கள் உருவாகும் போதே நம்மை இதற்காக நியமிக்கிறார் ஆண்டவர். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நியமிக்கிறார். ஆனா நாம தான் என்ன பண்ணிடுறோம்? அவரு போட்ட பிளான மாத்தி நம்ம ஒரு பிளான் போட்டு நம்ம அப்செட் ஆயிரும். அவர் சொல்ற பாதையில போனா நம்ம சரியா தான் இருக்கிறோம். அவர் சொல்ற பாதையில நம்ம போகாததுனால நம்ம அப்செட் ஆயிரும். இது இரண்டாவது விஷயம். நமக்கு ஒரு தொலைநோக்கி பார்வை வேண்டும். நம்ம இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு முடிவு வேண்டும். எந்த விதமான ஒரு முடிவும் இல்லாம, எந்த விதமான ஒரு விஷயமும் இல்லாம, ஒரு அமைப்பு இல்லாம நம்முடைய வாழ்க்கையை ஏதோ வெள்ளதை சாப்பிட்டு விதி வந்தா சாகலான்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை அமைக்கப்படக்கூடாது. குழந்தைய எடுத்து போய் கான்வென்ட்ல சேர்க்கும் போது ஒரு நல்ல கான்வென்ட், ஒரு 4-5 கான்வென்ட் இருக்கும்.
பொருளாதாரத்தை பத்தி அப்படி சிந்திக்கவே மாட்டாங்க. உண்மையாவே உங்க குடும்பத்துல கஷ்டமா இருக்கும், நம்ம பசியா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த குழந்தைய என்ன பண்ணலாம், படிக்க வைக்கலாம். ஒரு நல்ல குழந்தை நல்ல ஒரு முன்னுக்கு வரட்டும். குழந்தை நல்லா அதனுடைய வளர்ச்சியை வந்து நம்ம தடுக்கக்கூடாது, அவருடைய படிப்பை நம்ம தடுக்கக்கூடாது. இப்படி தீர்க்க தரிசனம் இல்லாத ஒரு குடும்பம், ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி சீரழிந்து போகும் என்பதை அந்த வேதம் நமக்கு விளக்குகிறது. அப்ப நமக்கு கண்டிப்பா என்ன தேவை, விஷம் தேவை. இரண்டாவது வரிகளை படிங்க. வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். முதல்ல சீரழிந்து போவான். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தை காக்கிறவன் என்ன எழுதியிருக்கு, சைக்கிளா பட்சி முன்னாடி உட்கார்ந்து என்ன சொல்லிருக்கு, யார் பாக்கியம்? ஜிப்பு போட்டு, வேதத்துக்கு ஜிப்பு போட்டு, கவர் போட்டு, நல்ல ஒரு பையில சுட்டி, அதனால ஒரு பையன் போட்டு பத்திரமா எடுத்து போய் டெய்லி பைபிள பார்த்து வரவும் பாக்கியவானா? வேதத்தை காப்பது என்று சொன்னால் என்ன, அதான் பத்திரமா பாதுகாக்கணும், பேப்பருக்கு நோக்கூடாது அப்படின்னு அவர் முடிச்சுட்டு அடுத்த வருஷத்துக்கு போயிடுவாரு. தேடியில இருக்கும் வேதத்தை ஸ்பீடா சங்கிச்சிடல, பேப்பர் அடி வாங்கிடல. காப்பது என்று சொன்னால புரியல, என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? வேதத்தை காப்பது என்று சொன்னால் என்ன? டீச்சர் சொல்லுங்க, நீங்கதான் டீச்சரா இருந்தீங்க, சொல்லுங்க. வேதத்தை காப்பவன் பாக்கியவான், வேதத்தை காக்கிறவனும் தெரியலையா? காப்பது என்று சொன்னால் அவருடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவது என்று சொல்லியார்கள். ஒரு அப்பா ஒரு பிள்ளைய வளர்க்கிறாரு, அந்த பிள்ளை தப்பு பண்ணிடுறான். வளர்ந்து நல்லா ஒரு வாலிப வயசுக்கு வந்த உடனே அந்த பிள்ளை என்ன பண்றான், தப்பு பண்ணிடுறான். சமுதாயத்துல ஒரு கெட்ட பேர் எடுத்துக்கிறான், பெற்றோர்களுக்கு ஒரு அவமானமா போயிடுச்சு, தலைமுறை ஏற்படுது. அப்பா கூப்பிடுறாரு பையனை, போயிட்டு பேரை கெடுத்துட்டியப்பா. என்ன சொல்றாரு பையனை பார்த்து, காப்பாற்றி வச்சிருந்த என் பேரை என்ன பண்ணிட்டேன், கெடுத்துட்டேன், எனக்கு தலைமுறையா இருக்குது, எனக்கு அவமானமா இருக்குது. அதே புள்ள அப்படி ஒரு தப்பு பண்ணாம அந்த பிள்ளை ஒரு பெரிய ஸ்கூல்ல படிச்சு ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான், ஏதோ ஒரு விளையாட்டு துறையில ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான், ஏதோ வேலை செய்யற இடத்துல ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியா இருந்து ஒரு நல்ல ஒரு மேல் நிலைமைக்கு வர்றான். அப்ப அந்த அப்பா சொல்லுவார் அந்த பையனை பார்த்து, என் பேரை காப்பாத்திக்கலாம். அப்ப இதுல இருந்து சொல்லுங்க, வேதத்தை காப்பது என்பது வேதத்தை பத்திரப்படுத்துவதல்ல, வேதத்தை படி நடந்து வாழ்ந்து காட்டுவது. பாக்கியவான் யாரு? பாக்கியவான் யாரு? வேதத்தை அவமதிக்கிறோமா? அவமதிக்கிறோம் சொல்லி என்ன இருக்கும்? வேதத்தை காவல் பேசுறதா அவமதிக்கிறதுன்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. சத்திய வசனத்துக்கு விரோதமாய் நடந்து கொண்டால் அவமதிப்பது, தேவனுடைய சந்தத்துக்கு விரோதமாய் நடந்து கொண்டால் அவமதிப்பது, தேவனுடைய சிந்தத்துக்கு மாறாய் நடந்தால் அவமதிப்பது. அப்போ வேதத்தை காப்பது என்பது வேதத்தின்படி நடப்பது. 119 சங்கீதம் முதல் வசனம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். வேதத்தின்படியே நடக்க மாட்டாங்க, நாங்களும் கிறிஸ்தவர்கள் உத்தம மார்க்கத்தார் என்று சொல்லிக் கொள்வார்கள். அவர்களே அல்ல, வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார். அப்படியே நீதிமொழிகள் அடுத்தது பாருங்க. நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறோம். ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ. யாருக்கு தோழன்? நாசமடைவான். மூடன் சொன்னா உலக அறிவெல்லாம் இருக்கும், எப்படி தந்திரமா வாழணுன்றதெல்லாம் தெரியும். அவனையெல்லாம் பைபிள் ஞானி என்று சொல்வதில்லை. பைபிள் எதை யார் ஞானி என்று சொல்லுன்னா, வேதத்தை அறிகிறவரை ஞானி என்று சொல்லுது. நம்முடைய பைபிளுடைய கண்ணோட்டத்துக்கு தான் நம்ம வரணும். உலக அறிவு நிறைய இருக்கும், பெரிய மருத்துவம் படிச்சிருப்பான், பெரிய இன்ஜினியரிங் படிச்சிருப்பான், ராக்கெட்டே விடுவான். அவன் வேதத்தை கற்கவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் யார்
துன்மார்க்கருடைய ஆலோசனைகளை நடவாத, பாவிகளுடைய வழியில் நடக்காத, பரிசுத்தவான்கள் பாவிகள் உட்காரும் இடத்துல உட்காராத. தேவனை அறியாதவனை வேதம் மூடன் என்று சொல்லுகிறது. வேத சத்தியத்தை அறியாதவனை வேதம் மூடன் என்று சொல்லுகிறது. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டால் அவனுக்கு லாபம் இல்லைன்னு சொல்லுது. உலகம் முழுவதும் எதை ஆதாயப்படுத்துகிறது? நிறைய படிச்சு, பெரிய உத்தியோகம், நிறைய ஆசை, நிறைய சொத்து, நல்ல அழகான மனைவி, அழகான பிள்ளைகள், சொத்து, சுகம், எல்லாம் உலகம். இது எல்லாம் இருந்தாலும் அவனுக்கு மூடன் சொல்லுது. எவ்வளவு வேணா இருக்கட்டும், நீ கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடாம கர்த்தர் யாரு என்பதை, ரட்சிப்பு யார் மூலமாய் வருகிறது, பரலோகத்துக்கு போகும் வழி என்ன, அதை தெரிஞ்சுக்காம இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய வாழ்க்கை வாழ்ந்தாலும் அதனால லாபம் என்னன்னு கேள்வி கேட்கிறீர்கள். அப்ப மூடன் தானே. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாதவன் மூடன் என்று வேதம் சொல்கிறது. உலக அறிவை குறித்து பெருமை மிச்சம் கொள்ளாத சொன்னாரு. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. வேறொன்றையும் எதை சொல்றாரு? அமாரியையின் பாதத்தில் அமர்ந்து சகல சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்ததை, சனகரி சங்கத்தில் நம்பராய் இருப்பதை அவர் பெருமையாக நினைக்கிறார். அவர் சொல்றார், நான் எபிரேயன், நான் யூதனுக்கு யூதன், நான் நியாயப்பிரமாணத்துடன் விருத்த சேதனம் செய்யப்பட்டவன் என இந்த உலக மக்கள் ரொம்ப பெருமையா நினைச்சாங்க. அதையெல்லாம் நான் என்ன நினைக்கிறேன்? குப்பையா நினைக்கிறேன். அப்ப இங்க சொல்றாரு, மூடனுக்கு தோழனா இருக்கிறவன் நாசம் அடைவான். அப்ப மூடன் யாரு? இயேசு கிறிஸ்துவுடைய அறிவு இல்லாதவன். அவனோட கூட நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டான், அவனோட கூட ஐக்கியம் வச்சுக்கிட்டான். நாமும் சொல்லுவாங்க உலகத்தில் ஒரு பழமொழி, நண்பன் யார் என்பதை சொல்லு, நீ யார் என்பதை நான் என்ன பண்றேன் சொல்லிவிடுங்க. பேஸ்புக்ல நிறைய ரிக்வெஸ்ட் வரும். நான் பேஸ்புக்ல அவங்களை அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன், அவங்க ஐடி ஓபனா இருந்தா, நிறைய பேர் ஐடி கூடி இருப்பாங்க, ஓபனா இருந்தா உள்ள போய் பார்ப்பேன். அவங்களுடைய பதிவுகள் எல்லாம் எப்படிப்பட்ட பதிவுகள், கிறிஸ்துக்குள்ள இருக்கிறாங்களா அல்லது கிறிஸ்துக்கு வெளியே இருக்கிறாங்களா, அவங்க பதிவுகளை பார்த்தா தெரிஞ்சிடும். இருதயத்தின் நிறைவை வாய் பேசுவாங்க. அவங்க மனசுல என்ன இருக்குதோ அவங்க பதிவுக்கு காமிச்சிடும். அப்புறம் தான் நான் ஓகே கொடுப்பேன், நண்பனா ஓகே கொடுப்பேன். இதுதான் அந்த உலகம் சொல்லுது. உன் நண்பன் யார் என்பதை சொல்லு, நீ யார் என்பதை சொல்லி விடுகிற, இல்லைன்னா கேன்சல் பண்ணி போயிட்ட சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சத்திய வசனங்களை, இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல் நாம் மூடனாய் இருப்பது நமக்கு அது நஷ்டத்தை கொடுக்கும். கர்த்தரை அறிகிறதே அறிவு, கர்த்தரை அறிகிறதே ஞானம். அப்புறம் வாசிக்கலாம், எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 19, 20வது வசனம் வாசிங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 19, 20. தேவனுக்கு என்று பிழைக்கும்படி 19, 20 2ஆம் அதிகாரம். தேவனுக்கு என்று பிழைக்கும்படி நான் நியாய பிரமாணத்தினாலே நியாய பிரமாணத்திற்கு மரித்தேனே, கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ணப்பட்டேன்? சிலுவையில அறையப்பட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏசப்பாவை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க, அண்ணான் பக்கம் என்னையும் அறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லை. கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதுடைய நோக்கம் என்னடா அப்படின்னு சொல்லி சொன்னா, பாவத்தை சிலுவையில அறைந்தார். நம்ம எல்லாரும் பாவம், நம்ம எல்லாருடைய பாவத்தை என்ன பண்ணாங்க, அவங்க மேல சுமத்தினாங்க. பழைய ஏற்பாட்டுல ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து போய் ஆசாரியன் கிட்ட நிக்க வைப்பாங்க. அந்த ஆசாரியன் கை என்ன பண்ண, வலது கையே அந்த ஆட்டுக்குட்டி தலைமையில இருக்கும், தலைமையில வைக்க சொல்லுவாங்க. கையை தலைமையில வச்ச உடனே அவர் செய்த குற்றத்தை எல்லாம் அந்த ஆட்டுக்குட்டி, அந்த பாவம் செய்தவனுடைய பாவத்தை எல்லாம் அந்த ஆசாரியனுடைய கையும் அவனுடைய கையும் தலைமையில வச்சு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்ப அந்த பாவம் எல்லாம் இப்ப யார் மேல போயிருச்சான்? ஆட்டுக்குட்டி மேல போயிருச்சான். அப்புறமா ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுவாங்க, பலியிட்டுவாங்க. இப்ப பூமியில மனுஷர்கள் செய்த எல்லா பாவத்தையும் யார் சுமந்தது? வசனம் என்ன சொல்றது? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்ப இந்த பாவத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்து மேல சுமத்திட்டாரு. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அந்த பாவத்தை எல்லாம் சிலுவையில ஒப்பு வைத்து விட்டார். அந்த பாவம் திரும்பவும் ஜனங்களுக்குள்ள வரக்கூடாது என்று சொல்லி இங்க வசனம் சொல்கிறது, சிலுவையில நான் இயேசுவோடு கூட அறையப்பட்டேன் அப்படின்னு சொல்லலாம். என்ன அர்த்தம்? பின்னாடி இருந்த வரிய பறிங்க.
நான் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே பிழைத்திருக்கிறார். காரணம் என்ன? என்னுடைய தவறான எண்ணங்களை, தவறான செய்கைகளை, இந்த உலக உபதேசங்களை, இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை, இந்த மூட பழக்க வழக்கங்களை எல்லாத்தையும் என்ன பண்ண சிலுவையில ஒப்பு கொடுத்துக்கிட்டேன். இப்ப நான் பிழைச்சிருக்கிற, உயிரோடு இருக்கிறேன். காரணம் எதனால? இயேசுவோடு கூட இயேசுவை வெளிப்படுத்தும்படியாக பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, நான் அல்ல, நான் அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அல்ல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய சுய விருப்பத்தை நான் நிறைவேற்றிக் கொள்ள அல்ல, கிறிஸ்துவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றவே நான் பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பாருங்க, எவ்வளவு அருமையான வார்த்தைகள், எவ்வளவு அருமையான சத்தியங்கள். அப்போ அவர் நம்மளை தெரிந்து கொண்டது நம்முடைய சுய விருப்பத்தை நாம் நிறைவேற்றிக் கொள்ள அல்ல, நம்முடைய திட்டங்களுக்காக நாம் வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். நம்ம ஒரு ஸ்கெட்ச் போட்டு வாழணும், கடவுள் அதுக்கு துணையா இருக்கணும்னு சொல்லி கடவுளை பங்கா கூட்டுக்கிறோம். கடவுள் அப்படி நினைக்கல. கடவுள் என்ன நினைக்கிறார்? அவருடைய திட்டங்களை நாம நிறைவேற்ற அவர் நம்மை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்றார். இவர்களின் ஜனங்கள், இவர்களை நான் தெரிந்து கொண்டேன். எதற்காக? என் துதியை இவர்கள் சொல்லி வருவார்கள் என்று சொல்லி, என்னை மகிமைப்படுத்துவார்கள் என்று சொல்லி. சங்கீதத்தில் பார்த்தோம் இல்லையா? சகல ஜனங்களே கைகொடி பாடுங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவரை மகிமைப்படுத்துவதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். நம்ம மகிமையை நம்ம விலகிட்டு மகிமை இல்லாத ஒரு காரியத்தை மூடனாக நாம் செய்யக்கூடாது. அதான் ஞானிகளோடு சஞ்சரிக்கிறோம் வாசிக்கிறோம் அந்த சங்கீதம். இதுல நீதிமொழிகள்ல ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் யாரோட சஞ்சரிக்க வேண்டும்? வேத அறிவு, வேத ஞானம் உள்ளவர்களோட ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும். தகாதவர்களோட ஐக்கியம் வைத்துக் கொள்ளக்கூடாது. அதுதான் சங்கீதம் முதல்ல சொல்லுது. துன்மார்க்கரோட நீ ஆலோசனை கேட்காங்க, வாழ்வுடைய வழியில நடக்காத, மரியாசைக்காரர் உட்காரப்படத்துல உட்காராத. இந்த உலகம் வந்து அப்படியே இழுக்கும், மாம்சத்துக்குரிய பிரிவுகளை. இன்னும் கலாத்தியர்ல இன்னும் வாசிக்கிறோம், எடுத்து வாசிக்கும் போது பாருங்க, 20 வாசிங்களா? நான் இப்போது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். அப்போ எனக்காக அன்பு கூர்ந்து, எனக்காக சிலுவையில் தியாகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்த அந்த ஆண்டவருக்காகத்தான் என்னுடைய முதல் ப்ராஃபரன்ஸ், என்னுடைய முதல் ஒவ்வொரு காரியமும், என்னுடைய வாழ்க்கையில முதல் குறிக்கோள் எதை? உங்க வாழ்க்கையில ஒரு அச்சீவ் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி சொன்னா, ஒரு எய்ம் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா, எல்லாரும் எழுப்பி கேட்பாங்க, உங்களுக்கு என்னப்பா எய்ம்? படிக்கும் போது எஸ்எல்சி படிக்கும் போது, பிளஸ் டூ படிக்கும் போது, காலேஜ் முடிச்சு போகும்போது பசங்களை எழுப்பி கேட்பாங்க, அடுத்து என்ன வரப்பாங்க, அடுத்து என்ன வரப்பாங்க? பவுல் சொல்றாரு, நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ அந்த பரம அழைப்பை நோக்கி, அந்த பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் பண்ண போறேன், ஓட போறேன். என்னுடைய வாழ்க்கை அதுதான். அப்ப நம்ம கூட என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையை நான் கிறிஸ்துவுக்காக வாழ்வேன். என்னுடைய இந்த உலக பொருளானாலும் சரி, இந்த உலக வேலையானாலும் சரி, என்னுடைய எந்த விதமான குடும்பமானாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் என் ஆண்டவரை முதன்மைப்படுத்தாமல் அடுத்த காரியத்தை செய்ய மாட்டேன். எந்த காரியத்துக்கும் ஆண்டவர் முதல்ல வைப்பேன். அவ்வளவுதான். தாவீது சொன்ன மாதிரி கர்த்தரை எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். எல்லா விஷயத்திலுமே கர்த்தரை முதன்மைப்படுத்ததான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அடுத்து வாசிக்கிறோம் கலாத்தியர்ல 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, நானோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நேர்மை பாராட்டாதிருப்பேனாக. அப்ப வேறு ஒன்று, நான் தான் ஏற்கனவே சொன்னேன், கமாலியேல் என்கிறதான ஒரு பெரிய ஞானி, ஒரு பெரிய முனிவர் கிட்ட இவர் அவர் பாதத்தில் அமர்ந்து நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டார் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கை எழுதியிருக்கிறார். அதை குறித்து அவருக்கு பெருமை இல்லை. நான் பெரிய காலேஜ்ல படிச்சுட்டேன், நீங்கெல்லாம் சொல்றாங்க, நான் ஆர்எம்கேல படிச்சுட்டேன், நான் டிஜேஎஸ்ல படிச்சுட்டேன், நான் வேல்ஸ்ல படிச்சுட்டேன், நானு அந்த அம்மா என்ன அம்மா அது அந்த அம்மாவில வேலம்மாவில படிச்சுட்டேன், என் பையன் அங்க படிச்சுட்டான், இங்க படிச்சுட்டான், பெருமை பாராட்டிட்டு இருக்கிறாங்க. இவரு அந்த சமகாலத்தில் இருந்த ஒரு பெரிய ஒரு வேத பண்டிதர் யாரா அப்படின்னு சொல்லி சொன்னா கமாலியேல். அந்த காலத்துல இருந்த ஒரு பெரிய சங்கம், என்ன சங்கம் அப்படின்னு சொல்லி சொன்னா சனகரி சங்கம். அதே
அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்திலேயே கொண்டு அவனை சனகரிப்பு சங்கத்துல நிறுத்துவாங்க. சனகரிப்பு சங்கத்தால் தான் அந்த காலத்துல தீர்ப்பு வழங்குவாங்க. அந்த அரசனுடைய தீர்ப்புக்கு சரியான ஒரு தீர்ப்பா இருந்தது. அந்த அவ்வளவு பெரிய சங்கத்தில் மெம்பரா இருந்தார் அவர்களடிகளா. அவ்வளவு பெரிய ஒரு போதகர்கள்கிட்ட சாஸ்திரத்தை, இந்த வேத பிரமாணங்களை கற்றுக்கொண்டார். அதை அவர் சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு ஈடாக இந்த உலக மேன்மையை நான் துச்சமாக நினைக்கிறேன். அதான் வசனம் சொல்லுது. இல்லையா சொல்லுங்க. நான் என்ன பண்ற தெரியுமா? பெரிய கட்சியில இருக்கிறேன், எனக்கு பெரிய மந்திரி தெரியும், நான் பெரிய பதவியில இருக்கிறேன், நான் பெரிய படிப்பு படிச்சுட்டேன். இந்த வசனம் சொல்லுகிறது, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலுவையை குறிக்க பெரிய சிலுவை இருக்குது சர்ச்சில், நம்ம வீட்டுல பெரிய சிலுவை இருக்குது, என் கழுத்துல பெரிய சிலுவை இருக்குது. இந்த சிலுவை, இந்த பொன் சிலுவையை குறிக்கதான், இந்த வெள்ளி சிலுவையை குறிக்கதான். அப்படி புரிஞ்சுக்காதீங்க. அப்படி என்ன பண்ணக்கூடாது? வசனம் திருப்பி படிங்க. அந்த வசனத்தை, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல். நீங்க எப்படி புரிஞ்சுப்பீங்க? சிலுவையை குறிக்கிறது சொன்னா இயேசு கிறிஸ்து அறியப்பட்ட அந்த மர சிலுவையா, இல்ல நம்ம கழுத்துல இருக்கிற புது சிலுவையா, இல்ல நம்ம வீட்டுல நம்ம சர்ச்சைக்கு மேல வச்சிருக்கிற சிலுவையா? கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிப்பதை நன்மையாக எண்ணுகிறேன். ஒருவன் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டால் அவன் பாக்கியவான் என்று சொல்கிறது. கிறிஸ்துவுக்காக நான் பாடுபடவும் என் ஜீவனை கொடுக்கவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் சொல்றாரு. ஒரு இடத்துல சொன்னாரு, சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப கிறிஸ்துவுக்காக என்னை நான் இழக்க தயாராக இருக்கிறேன்னு சொல்லி சொன்னார். அதுதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். சிலுவை அப்படின்னு சொல்லி சொன்னா பாடுகள். கிறிஸ்துவுக்காக நான் பாட அனுபவிப்பதை நான் மேன்மையாக எண்ணுகிறேன். இந்த உலக காரியங்களை நான் மேன்மையாக எண்ணவில்லை. எனக்கு பெரிய பாஸ்டர் பட்டம் கொடுத்துட்டாங்க, எனக்கு பெரிய பிஷப் பட்டம் கொடுத்தாங்க, அதனால நான் மேன்மையா நினைக்கிறேன். என் பசங்க பெரிய பெரிய படிப்பு படிச்சுட்டாங்க, என் குடும்பம் பெரிய இருக்குது, எனக்கு பெரிய மந்திரி தெரியும், எனக்கு பெரிய போலீஸ் ஐஜி தெரியும், எனக்கு பெரிய நீதிபதி தெரியும், இதையெல்லாம் நான் பெருமையா நினைக்கிறேன். அவர் சொல்ல வரக்கூடிய கருத்து, கிறிஸ்துவுக்காக இந்த பூமியில கிறிஸ்துவின் நாமத்தை பிரஸ்தாவமாக இந்த பூமியில பாடுகளை அனுபவிப்பதை நான் மேன்மையாக எண்ணுகிறேன். அப்ப கிறிஸ்துவுக்காக இந்த ஆசாபாசங்களை அவர் இழக்கிறார். இந்த மேன்மைகளை அவர் இழக்க தயாராக. அதனால்தான் சொல்ல, நான் அவைகளெல்லாம் பொறுப்பையாக, அவைகளை அர்த்தமாக எண்ணுகிறேன். அப்ப இந்த பாடுகளின் தினத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னடா அப்படின்னு சொல்லி சொன்னார். கிறிஸ்து நமக்காக நம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நாம என்ன பண்ணணும்? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதில் ஆசை இச்சைகளையும். நல்லா புரிஞ்சுக்கங்க, கிறிஸ்துவை உடையவர்கள், நாம் எல்லோரும் கிறிஸ்துவை உடையவர்கள் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். அது எப்ப பூர்ணமாகுதுரா அப்படின்னு சொல்லி சொன்னா, நாம என்னதான் சொல்லிக் கொண்டாலும், எனக்கு கலைஞரை தெரியும், எனக்கு ஸ்டாலினை தெரியும், எனக்கு எடப்பாடி ஐயாவை தெரியும், எனக்கு சீமான தெரியும், நம்ம சொல்லிக் கொண்டாலும் அவங்க கிட்ட போய் கேட்கும் போது அவங்க யாரும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நான் இயேசுவை உடையவன் நம்ம சொல்லிக்கிறோம். எப்போது இயேசுவை உடையவன் என்று நான் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை நிஜமாகிறது என்று சொன்னால், நாம என்ன பண்ணணுமா? நம்முடைய சொல்லுங்க ஆசைகளை, ஆசை இச்சைகளை என்ன பண்ணணும்? சிலுவையில். அப்போ ஒரு ஆச்சாரிய கிட்ட போய் ஒரு கமால கிட்ட போய் ஒரு சிலுவை வாங்கி அதுல ஒரு பேப்பர்ல எழுதி, ஆண்டு அந்த ஆசை எனக்கு இருக்குது, இதெல்லாம் நான் ஆணி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் அதுல எழுதி வச்சு ஆணி அடிச்சுக்கலாமா? ஒப்பு கொடுக்க வேண்டும். அதெல்லாம் இந்த மேல எனக்கு தேவையில்லை என்று சொல்லி விட்டுவிட வேண்டும். நசரேய விரதம் இருக்கிறார் சென்சோரு. சின்ன குழந்தையில இருந்து அவரை நசரேய விரதத்துல வளர்க்கிறாங்க. அவருக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கிறாங்க. நீ இப்படித்தாப்பா இருக்கணும், இப்படித்தாப்பா இருக்கணும், இப்படித்தாப்பா இருக்கணும், செத்த உடல்ல தொடக்கூடாது, செத்த உடல்ல இருந்து எதையும் நீ எடுக்கக்கூடாது, அது கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க.
இவரே போறாரு, ஒரு சிங்கம் சொல்ல வருது, ஒரு அடி அடிச்சு போட்டு தூக்கி எடுத்து போய் தூரமா போட்டுறாரு. போயிட்டு திரும்ப வரும்போது, ஊருக்கு போயிட்டு திரும்ப வரும்போது, ஊருக்கு எங்க போனாருன்றது அப்புறம் நான் சொல்றேன், அது வேற சொல்லி. போயிட்டு திரும்ப வரும்போது கரெக்டா அந்த இடத்துல வந்த உடனே அந்த சிங்கம் ஞாபகம் வருது. அந்த சிங்கத்தை பார்க்க போறாரு. சொல்லுங்க, அடிச்சு போட்ட சிங்கம், அடிச்சு போட்ட சிங்கம் சீக்கிட்டு உன்னால விட முடியாத பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து விட்டு விட்ட பாவம். ரொம்ப நாள் போராடி இல்லை, அந்த பாவத்திலிருந்து உன்னால செய்ய முடியல. ஆனா கர்த்தர் அவருடைய ஆவியினால, அவருடைய பரிசுத்தாவினால, அவருடைய பலத்தினால அந்த பாவத்திலிருந்து ஜெயிக்க அவருக்கு ஒரு பலத்தை கொடுத்தாரு. எனக்கு ஒரு பாவம் இருந்தது, குடிப்பழக்கம். எவ்வளவோ சந்தேகம் பண்ணி பார்த்தேன், மனைவியா பிள்ளைகள் இருக்காங்க, என்னால விடவே முடியல. பரிசுத்தாவியான ஒரு நாள் கொடுத்தாரு. இன்ன வரைக்கும் அந்த கிளாஸ் நான் சொல்லல, அந்த ஒயிட் ஷாப்பிங் நான் போறேன், விட்டுட்டேன். இதுதான் சிங்கம். நமக்குள்ள எது சிங்கம்? நம்மளால மேற்கொள்ள முடியாத பாவம் தான் சிங்கம். அதை பரிசுத்தாவியின் பலத்தோடு நம்ம மேற்கொள்ளிட்டோம். அந்த சிங்கம் செத்து போச்சு, அது தூக்கி வழியை விட்டு உத்தரமா போட்டுட்டோம். ஆனா திரும்பி வரும்போது என்ன நினைக்கிறோம்? சிங்கத்தின் உடலை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சட்டைகள் தைலகாரனுடைய பரிமள தைலத்தை நாரி போர்க்கணும். இவன் வாழ்க்கை நாரி போறதுக்கு அந்த சிங்கம் ஒரு காரணமா இருக்குது. போறான், அந்த சிங்கத்தை பார்த்தான். சிங்கத்துல என்ன இருக்குது? ருசி மிகுந்த, சுவை மிகுந்த தேன் கூடி இருந்தது. லேடியா சொல்லுங்க, லேடியா சொல்லுங்க. கிறிஸ்தவர்களுக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏதுன்னு கேட்கிறாரு. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கு விக்கிரகத்துக்கு சம்பந்தம் ஏது? எனக்கு ஒரு பெரிய விழா நடத்தப்பட்டிருக்கிறது. சபையா நடக்கலன்னு நினைக்கிறாங்க, எல்லா கடைக்கும் போயிட்டாங்கன்னு நினைக்கிறான். ரெடியா சொல்லுங்க, சிங்கத்தின் உடலை பார்க்க போயிட்டாங்க. சிங்கத்தின் உடலில் இருக்கிற தேனை சுவைக்க போயிட்டாங்க. செத்து போன சிங்கத்துக்குள்ள ருசி மிகுந்த சுவை மிகுந்த தேவனுக்கு அதுதான் உலகம். இந்த உலகம் அனுபவப்படுத்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த உலகத்தின் கேட்டுக்கு மதியேட்டுக்கு இச்சைகளை தப்ப வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனா பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற சுவை மிகுந்த காரியங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் பாவத்தை செய்தவர்கள் மீண்டும் ருசிக்க போவதுதான் அங்கே அழிவுக்கு காரணமாக உள்ளது. போய் சிங்கத்தின் உடல் இருக்கிற தேனை சுவைக்கிறான். அபிஷேகம் பெற்றவன் சுவைக்கிறான். அபிஷேகத்தில் பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் தேனை ஒதுக்கிறான். என்ன எழுதப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சொல்லுங்க. நீ விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கக்கூடாதுன்னு சொல்லி எதைக்கெல்லாம் தீர்மானம் பண்ணி ஜபம் பண்றியோ, வைராக்கியமா ஜபம் பண்றியோ, அக்கா பக்கத்து வீட்டு அக்கா நல்ல பெரிய சம்பளம் போட்டு வச்சுக்கிட்டு, நல்ல உணவு போட்டு வச்சுக்கிட்டு, நல்ல பட்டை விபூதி அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? ஒரு அழகான பிளேட்ல பிரியாணி கொண்டு கொடுப்பாங்க. எங்க முனுசாமிக்கு நாங்க கடா வெட்டினா பாதுகாப்பு சாப்பிடுவோம். சொல்லுங்க, நீ போஜன பிரியனா இருந்தா வசனம் சொல்லுறது என்ன பண்ண? கட்டி எடுத்து வண்டி மேல வை. அப்ப ஆசை இச்சைகளை நாம் சிலுவையில் அடையாவிட்டால், நம் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்காவிட்டால், அந்த இச்சைகளை மீண்டும் எழுதி நம்மை பாவத்துக்குள்ளே தடைந்தோம். நாம் மீண்டும் தவறு செய்வதற்கு அது காரணமாகிவிட்டோம். அதனால கிறிஸ்துவை உடையவரை ஒரு தீர்மானத்தோடு வாழ கொள்ள வேண்டும். என்ன வசனம் சொல்கிறது? நீ ஞானியோடு இருப்பாயானால், நீ சத்தியத்தோடு இருப்பாயானால், நீ வேத பிரமாணங்களை கைக்கொண்டு வாழ்வாயானால் நீ பாக்கியவானா இருப்பாய். நீ துன்மார்க்கனோட வாழ்வாயானால் உன்னுடைய வாழ்க்கை அப்படியே துன்மார்க்கனை போலவே மாறிடும். நாம எப்படி யாரா மாறணும்? ஒரு சின்ன கதையை சொல்லி ஒரு 5 வருஷம் ஒருத்தர் பூனையை கொண்டு வளர்த்தாங்க. நான் ஏதாவது கதை சொல்லும் போதெல்லாம் உங்க மனசு ரொம்ப குத்துதுங்கிறது எனக்கு தெரியுது. எவ்வளவு ஒண்ணு சொல்லி நம்ம காக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு பூனையை சின்ன குழந்தையிலிருந்தே வளர்த்தாராம். சின்னதா இருக்கும்போதே பால் குடிக்கும் போதே அதை பால் ஊட்டி, அதை சீராட்டி, அதை கழுவி சுத்தப்படுத்தி அதுக்கு ஒரு சில வித்தைகளை சொல்லிக் கொடுத்தாராம். அவருக்கு பிழைப்புக்கு அந்த பூனை
பயன்பட வேண்டும் என்று சொல்லி பூனை ஜம்ப் பண்ணு அப்படின்னு முதல்ல ஜம்ப் பண்ண சொல்லி கொடுத்தாரு. பூனை ஜம்ப் பண்ணு அப்படின்னா பூனை என்ன பண்ணுமா? ஜம்ப் பண்ணுமா. பூனை ஒரு டான்ஸ் போடு அப்படின்னு சொன்னா டான்ஸ் போடுமா. பூனை 2 கையை மேல தூக்கிட்டு 2 காலால மட்டும் நடந்து வா அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுமா? பூனை 2 காலால மட்டும் நடந்து வருமா. பூனை இந்த வளையம் வச்சிருக்கிறதுல இந்த வளையத்துக்குள்ள உடஞ்சி அந்த பக்கம் போ அப்படின்னு சொன்னா அந்த பக்கம் போகுமா. பூனைக்கு ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சு அடுத்தது எல்லாருக்கும் முன்னாடி அதை போய் வித்தை காட்டி பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரா? வீதிக்கு எடுத்துட்டு வந்தாரா பூனையை. எல்லாருக்கும் ஒரு சிக்னல் கொடுக்கறதுக்கு கொண்டு வச்சிருப்பாங்கல்ல, ஏதோ போனமோ ஏதோ ஒண்ணு வச்சிருப்பாங்கல்ல, அதை அடிச்சாதானே எல்லாரும் வருவாங்க. அதெல்லாம் சிக்னல் கொடுத்து எல்லாரையும் கூட்டிட்டாரு. கூட்டம் கூடிடுச்சு. எல்லாரும் முன்னாடி பெருமையா சொல்றாரு, பூனையை பத்தி என் பூனை நான் 2 வருஷமா ட்ரைனிங் கொடுத்து வளர்த்திருக்கிறேன். நான் சொல்றதையெல்லாம் அந்த பூனை என்ன பண்ணும்? செய்யும். நீங்க எல்லாம் பாருங்க, சந்தோஷப்படுங்க. சந்தோஷப்பட்டுட்டு நீங்க போகும்போது உங்க பாக்கெட்ல இருக்கிற 5 10 போட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எல்லாரும் ஆர்வமா பாக்குறாங்க அந்த பூனை என்ன செய்ய போறீங்க சொன்னாரா. பூனை ஜம்ப் பண்ணு அப்படின்னு சொன்னா பூனை என்ன பண்ணிச்சான்? பூனை என்ன பண்ணிச்சான்? ஜம்ப் பண்ணிச்சான். பூனை பல்டி அடி அப்படின்னு சொன்னா தலையை கிண வச்சுட்டு என்ன பண்ணிச்சா? பூனை பல்டி அடிச்சான். பூனை 2 கால்ல நடந்து போ அப்படின்னு சொன்னாங்க. பூனை 2 கால்ல அப்படியே நடந்து வச்சு பூனை இந்த வளையத்துக்குள்ள நுழைஞ்சு அந்த பக்கமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பூனை அந்த வளையத்துக்குள்ள நுழைஞ்சு அந்த பக்கம் வந்துருச்சு. எல்லாம் பாத்துக்கிட்டே இருந்தாரோ ரெடியா சொல்லுங்க. எல்லாம் வந்து பாத்துக்கிட்டே இருந்து சொன்னாரா. பூனை நீ சொல்றதை மட்டும் செய்ய நான் சொல்றதையும் செய்ய அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளவு நாள நம்ம பழக்கி வச்சு நம்ம இந்த வித்தியை காட்டிக்கிட்டு இருக்கிற பூனைக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம். நாம சொல்றது எல்லாமே இவன் சொல்றதே அந்த பூனை செய்வோம். இது நிச்சயமா இருந்தா நடக்காது. நீ சொல்றது அந்த பூனை செய்யாது அப்படின்னு சொல்லி அவன் சவால் விட்டான். பூனையை வளர்க்கணும். இவர் சவால் வர்றாராம், இல்ல நீ சொல்றத செஞ்சது அதே மாதிரி நான் சொல்றதையும் செய்யும். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் உனக்கு அடையாளம் காட்டுறேன், ஒத்துப்பியா அப்படின்னா. இல்ல செய்யவே செய்யாத வாய்ப்பே இல்லை, நீ தோல்விதான் போட போற, எவ்வளவு பந்தயம் கட்டு அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம நாங்க 2 பேரும் பந்தயம் கட்டிட்டான். வேடிக்கை பார்க்க பார்த்தான்ல அவன் எல்லாருக்கும் முன்னாடி சொன்னான், பாருங்க பந்தயம் கட்டிட்டாரு, ஒரு பந்தயத்துல விரிவாக கூடாது, அவர் சொன்னதை இவ்வளவு நேரம் செஞ்ச மாதிரி நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல போறேன். அந்த விஷயத்த போல செய்ய போகுது. நான் 2-3 தான் சொல்லி நேரத்தை வீணடிக்க போறதில்ல, ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல போறேன். அதை செஞ்சிருச்சான். அவர் அந்த பந்தய தொகையை எனக்கு கொடுத்துடணும், நீங்க எல்லாரும் வசூல் பண்ணி அவங்க கொடுக்க போறீங்களா அதே எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவன் சரின்னு சம்மதம் எல்லாரும் முன்னாடி ஒதுக்கிட்டான். என்ன பண்ணனா பையில கைய விட்டு ஒரு எலியை எடுத்தான். யார் வேடிக்கை பார்க்க வந்துவேன். ஒரு எலியை எடுத்து பூனை கேஷ் அப்படின்னா குடி அந்த எலியை அப்படின்னா பூனை என்ன பண்ணுச்சு? டக்குனு போய் பூனை என்ன பண்ணுச்சுங்க? பூனைக்கு எப்பவுமே ஒரு பழக்கம் இருக்குது. எலியை பார்த்தா பூனை என்ன பண்ணாது, சும்மா இருக்காது. உடனே போய் என்ன பண்ணுச்சு? குடிச்சிருச்சு எலியை. புரியுதுங்களா? எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. டக்குன்னு ஞானமா ஒரு வேலையை செஞ்சுட்டாங்க. எவ்வளவுதான் நம்ம சத்தியத்தை போதிச்சு நம்ம சத்தியத்துல வளர்ந்தாலும் நமக்கு ஜன்ம சுபாவம் ஒரு சுபாவம் இருக்கும். ஆதாமுக்கு இருந்த சுபாவம் நமக்கு இருக்கும். தேவனுடைய கட்டளைகள் மீது சுபாவம் நமக்கு இருக்கும். பாவம் செய்கிற சூழ்நிலை அதே நம்முடைய சரீரத்தில் இருக்கும். எப்பவுமே நிச்சயம் மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். எப்போதுமே பாவத்தில் வீட்டு போகக்கூடிய தன்மை நமக்கு இருக்கும். அதுதான் ஜன்ம சுபாவம். இந்த ஜன்ம சுபாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்க முடியாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஆணி அடிச்சா நம்முடைய பாவங்களை. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் இப்போது பிழைத்திருக்கிறதோ எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்காக. அப்ப அந்த ஜன்ம சுபாவத்தை இவன் என்ன ட்ரைனிங் கொடுத்தாலும் அந்த பூனையால என்ன பண்ண முடியல, மாத்திக்க முடியல. பூனையுடைய இயற்கையான சுபாவமே எதிரே புரிகிறது. அதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது. அதே மாதிரி பாவம் செய்வதற்கு நமக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்க வேண்டியது இல்லை. பரிசுத்தமா வாழ வேண்டியதுன்னா நிறைய டீச்சிங் பண்ண வேண்டியது இருக்குது. நிறைய வேத போதனைகளை கொடுக்க வேண்டியது இருக்குது. எவ்வளவு போதனைகளை நம்ம கேட்டாலும் இந்த உலகம் காட்டுகிற இச்சையிலே நாம் விழுந்து போகிறவர்களாக இருக்கிறோம். இந்த உலகம் காட்டுகிற மாயையிலே நாம் விழுந்து போகிறவர்களாக இருக்கிறோம். இந்த உலகம் காட்டுகிற மாயமான பொய்யான அன்பிலே நாம் விழுந்து போகிறவர்களாக இருக்கிறோம்.
இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படக்கூடிய நோக்கம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தை அதன் ஆசைகளை சிலுவையில் அறைய கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனங்களை நீங்கள் தியானித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை ஆண்டவரே, என்னுடைய மாம்சத்துக்குரிய கிரியைகள் அழிய வேண்டும். நான் ஆவியில் கலந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தத்தை நோக்கி என்னுடைய பயணம் தொடர வேண்டும். நான் விழுது போகிறவனாக அல்ல. சிம்சோனை போல ஆண்டவரே, கர்த்தாவே, சிங்கத்தில் சுவை குறைந்த அப்பா தேரை ருசிக்கிறவனாக அல்ல ஐயா. இந்த உலகத்தில் ஆண்டவரே ருசி மிகுந்த அநேக விதமான கெட்ட காரியங்களே இருக்கிறது. அந்த காரியங்களுக்காக அல்ல, பாடுகளுக்காக என்னை நீர் அழைக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் போய்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் போய்த்து நான் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக என்று பவுல் சொன்ன மாதிரி ஆண்டவரே, அப்பா கிறிஸ்துவுக்காக பாடு அனுபவிச்சாலும் பரவாயில்லை, நான் பரிசுத்தத்தை இழக்க மாட்டேன் என்கிற ஒரு முடிவோடு நான் வாழ உதவி செய்யும். ஜெபம் பண்ணுவா, நீங்க ஜெபம் பண்ணுங்க.